அனைவருக்கும் வணக்கம். வேலை செய்பவர்களை வேலைக்காரி என்று நாம் அழைக்கக்கூடாது, பணிப்பெண் என்று அழைக்க வேண்டும். வேலை செய்பவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு துன்பம்தானே. பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். இப்பொழுது அனைவருமே படித்தவர்கள், கௌரவமாக இருக்க விரும்புகிறவர்கள். ஆகவே நாம் வேலைக்காரி என்று அழைக்காமல் பணிப்பெண் என்று அழைக்க வேண்டும். இவள் என்ன பெரிய விமான பணிப்பெண்ணா என்று நாம் கலாட்டா செய்யக்கூடாது. வேலை செய்பவர்களை பணிப்பெண் என்று அழைக்க வேண்டும். நாம் வேலைக்கு செல்கின்றோம், குடும்பத்தை கவனிக்க வேண்டும், குழந்தைகளை கவனிக்க வேண்டும், நல்லது கெட்டது சென்று வர வேண்டும். வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை தனிப்பட்ட முறையில் குழந்தைகளை விட மேலாக அவர்களை கவனிக்க வேண்டும். உறவுகள் வருவதும் போவதுமாக இருப்பார்கள், அவர்களுக்கு நாம் நன்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த வேலை செய்பவர்களுடைய பணிகளை நாம் இழுத்து போட்டு கொண்டால் நமக்கு உடல் நலம் பளு இழந்துவிடும், பலம் இழந்துவிடும். மேலும் நாம் அவர்களை குடும்பத்தில் உள்ளவர்களை கவனிக்க இயலாது. கோபத்தோடு அவர்களிடம் வார்த்தைகளை வீசிவிடுவோம். அந்த வார்த்தைகள் அவர்களுடைய நெஞ்சில் உள்ளத்தில் ஈட்டி பாய்ந்தது போல், அம்பு பாய்ந்தது போல் பாய்ந்துவிடும். அவர்கள் என்றும் அந்த வடுவை ஆற வைக்க முடியாது. அதனால் வேலைக்காரர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு, பணிப்பெண்களுக்கு நாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் அதை மறந்துவிட்டு அவர்களிடம் நாம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த வேலையை இப்படி செய்திருக்கலாம், அந்த வேலையை அப்படி செய்திருக்கலாம் என்று மறைமுகமாகத்தான் சொல்ல வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் நாம் பக்குவமாக சொல்ல வேண்டும். வேலைகளை நாம் அவர்களுக்கு லகுவாக வேலைகளை வாங்க தெரிந்திருக்க வேண்டும். அன்பாக பேசி வேலைகளை வாங்க தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இங்கேயே வேலையை செய்து கொண்டு இருந்தால் அவர்கள் வீட்டில் வேலை செய்து சமையல் செய்து சாப்பிட அவகாசம் ஏது? போய் படுத்தால் போதும், குளித்துவிட்டு படுத்தால் போதும், ஓய்வு எடுத்தால் போதும், உறவுகளை சென்று பார்த்தால் போதும் என்றுதான் இருப்பார்கள். ஆகவே நாம் அவர்களை புண்படுத்தக்கூடாது, அவர்களை துன்புறுத்தக்கூடாது. நாம் அவர்களுக்கு உணவு, நாம் சாப்பிடும் சுட சுட உணவைத்தான் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைத்ததை, குளிர்சாதன பெட்டியில் வைத்ததை இந்தா எடுத்துக்கொள், போய் வீட்டில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கொள் என்று நாம் சொல்லக்கூடாது. ஏன் அதை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு சுட சுட கொடுத்தால் எவ்வளவு ஒரு உள்ளம் குளிர்ச்சியோடு அவர்கள் உண்டுவிட்டு வாழ்த்திவிட்டு செல்வார்கள். நாம் உணவும் உடுக்க உடையும் மிகவும் நெய்ந்து போன துணிகளை கொடுக்காது, புதிதாக வாங்கி கொடுக்க வேண்டும். இல்லாவிடில் ஓரளவுக்கு புதிதாக உள்ள துணிகளைத்தான் கொடுக்க வேண்டும். அவர்களை மனமாற நாம் வாழ்த்த வேண்டும், நன்றாக இரு அப்படி என்று. இவளுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு கௌரவம் என்று இழிவாக நாம் பேசக்கூடாது. அவர்கள் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். நம்மை விட்டால் அவர்களுக்கு வேறு வீடு, ஆனால் அவர்களை விட்டால் நாம் நம்முடைய வீட்டு வேலைகளையும் வெளி வேலைகளையும் நாம் கவனிக்க இயலாது. எங்கும் செல்லவும் இயலாது. வந்த உறவுகளை கவனிக்கவும் முடியாது. அவர்களிடமும் நாம் சிடு என்று விழுவோம். அவர்கள் ஐயோ இங்கே எதற்கு வந்தோம் என்று அவர்கள் நொந்து கொள்வார்கள். 4 நாட்கள் இருக்கலாம் என்று வந்தவர்கள் வேலை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய ஊருக்கு சென்று விடுவார்கள். ஆகவே நாம் சுகமாக இருக்க வேண்டுமானால், மகிழ்வாக இருக்க வேண்டுமானால் நாம் பணிப்பெண் என்று அழைத்து கௌரவமாக வைத்து கொள்ள வேண்டும். வேலைக்காரி என்று ஈட்டி குத்துவது போல் குத்தக்கூடாது. அனைவரிடம்